2 நாளைக்கு முன்னாடி நடந்த தாவேகா செயற்பியலர் கூட்டத்தில் அண்ணன் ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுக்கு ஒரு அடியாள் மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். உண்மைதான். ஏன்னா ஒரு முதலமைச்சராகிற அளவுக்கான தகுதி இருந்தும் கூட ஐயா திருமாவளவன் அவர்கள் திமுகட்ட ஒரு கொத்தடிமையாக தான் இருக்கார். அவரை கொத்தடிமையாக தான் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா விதத்திலும் ஒரு வைகோ எப்படி ஒரு முதலமைச்சராகிற தகுதி இருக்கிறவராக இருந்தாரோ அதுக்கு அடுத்ததில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சராகிற எல்லா தகுதியும் இருந்துச்சு. ஆனால் அவர் திமுக வசம் இருக்கிறனால தொடர்ந்து அவங்கள்ட்டே பயணம் பண்ணுறதுனால அவர் மிகப்பெரிய ஒரு கொத்தடிமை மாதிரி தான் அவரை வச்சுருக்கிறாங்க. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்களை பூரா ஒரு அடிமையாக தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடியாட்களை பூரா தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இதை அக்கட்சியில் இருக்கிற தலைமையான அந்த திருமாவளவனுக்கும் புரியாமல் இல்லை. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவங்ககிட்ட இருக்கிறாரு. அதில் கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எங்கே ஒரு மரியாதை கிடைக்குமோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கான கட்சி முன்னேற்றத்துக்காக செயல்பட வேண்டுங்கிறது என்னுடைய கருத்து. அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.